என்னம்மா எல்லாமே எனக்கு பிடிச்சதா இருக்கு. அப்போ நீங்க சமைக்கல? நான் சமைக்கல தம்பி, அவ தான் சமைச்சா. ஓ, நீங்களா? தேங்க்ஸுங்க. ம். ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? ஆ நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நாங்க அப்புறமா சாப்பிடுறோம். என்னங்க இது? பாப்பா இங்க வாடா, உட்கார். வா உட்காரு. வா. பாப்பாக்கு ஒரு பிளேட் எடுத்து வைங்க. ஆ. சான்ஸே இல்லைங்க. உங்க கையில ஏதோ ஒரு மந்திரம் இருக்கு. நான் அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். ஏதோ உங்க கையில முத தடவை சாப்பிட்ற மாதிரியே இல்லை. உங்க கையால நான் ரொம்ப வருஷமா சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. ஒருவேளை உங்களை எனக்கு முன்னாடியே தெரியுமோ? இல்லை, ஏன் கேட்குறேன்னா, எங்கள் அம்மா ரொம்ப பெரிய ஆள். பிஸ்னஸ் அது இதுன்னு எப்பவும் பிஸியாக தான் இருப்பாங்க. ஆனால் நான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நான் சாப்பிட்றது மட்டும் அவங்க சமைச்சதாக தான் இருக்கும். அதனால் அந்த டேஸ்ட்டு எப்போவும் என் மைண்டில் அப்படியே இருக்கும். எங்கள் அம்மா சமையலுக்கு அப்புறம் உங்கள் சமையல் தான் எனக்கு அந்த ஃபீலிங்கை கொடுக்குது. சமைக்கும்போது மனசுக்கு பிடிச்சு சமைச்சா நமக்கு பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு. அதான் நான் எப்ப சமைச்சாலும் அவருக்கு சமைக்கிற மாதிரியே சமைப்பேன். அதனால தானோ என்னவோ எல்லாம் இவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஹஸ்பண்ட் சொன்னப்பறம் தான் ஞாபகம் வருது. உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க. என்னாச்சு? வந்துட்டாரா இல்லையா? அவரு பக்கத்திலே தான் இருக்காரு, ஆனா இன்னும் வரல. உலகத்தில் முட்டாள் யாருன்னு கேட்டால் உங்கள் ஹஸ்பண்டை தாங்க நான் சொல்லுவேன். சாரிங்க, உங்கள் ஹஸ்பண்டை முட்டாள்னு திட்டுறேன்னு கோச்சிக்காதீங்க. ஆனால் அந்த ஆள் முட்டாள் தாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டி, இதோ தேவதை மாதிரி ஒரு குழந்தை, இதெல்லாம் விட்டுட்டு போயிருக்காருன்னா அவர் கண்டிப்பாக ஒரு முட்டாளாக தான் இருக்கும். நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. எங்க அப்பா முட்டாள் தான். ஏய், பேசாம சாப்பிடு. ஏங்க குழந்தைய ஏங்க திட்டுறீங்க? அவங்களும் நானும் உண்மையை தானே சொல்கிறோம்.